கதையின் தலைப்பு பிரியாணி. இது யோசனை என்ற சிறுகதை தொகுப்பில் ஒரு சிறிய கதைதான். பிரியாணி என்றால் என்ன தோணும் உங்களுக்கு? எல்லாத்துக்கும் சாப்பிட்ற பிரியாணி தான் அப்படின்னு தோணும்ல. சமயத்தில் பிரியாணின்ற தலைப்பை எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? நம்ம முதியோர்கள் படுற பாட்டை பார்த்து சமயத்தில் வைப்பாங்க. அப்புறம் இளைஞர்கள் அந்த எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல அவங்க படுற கஷ்டங்களை நினச்சி அதை பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குறிப்பாக கறி, மீன் இந்த மாதிரி செய்கிற ஐட்டங்களை தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம தலைவை மாசு சவுந்தரராஜன் இந்த கதையில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்க ஆவலாக இருக்கீங்க இல்லையா? கதையை உங்களுக்காக வாசிக்கிறவர் லக்ஷ்மி. வீட்டு மருமகள் பிரியாவால் வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட 70 வயது பார்த்தசாரதி அரும்பாடுபட்டு வளர்த்த மகன் தனக்கு பாதமாகவும் மனைவிக்கு சாதகமாகவும் இருந்து விட்டானே வேதனை என்று வேதனைப்பட்டார் ஒழிய அதற்காக அவர் வருத்தப்படவே இல்லை. மனைவி இழந்தவன் நடைப்பின வாழ்க்கைதான் வாழ்வான் என்பதை அனுபவித்து உணர்ந்திருந்தார். கையில் இருந்த அரைப்பவன் மோதிரத்தின் தயவால் வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். பிச்சை எடுத்து வாழ அவர் மனசாட்சி இடம் தரவில்லை. முதியோர் இல்லம் திறந்தவெளி சிறைச்சாலை என்று அவர் அபிப்பிராயப்பட்டதால் அங்கு போக மனமில்லை. கெந்தி கெந்தி நடக்கும் கால் ஊனமான அவர் தன்னால் முடிந்தவரை உழைத்து பிழைக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டார். அதனால் மனிதர்கள் தேவையில்லை என்று தெருவில் போட்ட தாள்களை, அட்டைகளை, பாட்டில்களை பொறுக்கி பழைய பேப்பர் கடையில் போட்டு பசியாரி வீதியில் படுத்து உறங்கும் மனிதர்களோடு படுத்து உறங்கினார். ஊனமான அவர் மேல் யாராவது பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தால் வாங்குவதே இல்லை. தன்னம்பிக்கையும் தன்மானமும் அதற்கு இடம் கொடுத்ததே இல்லை. வசதியாக வாழ்ந்த அவர் பிரியாணியை பிரியமாக சாப்பிட்டு பழகியவர். இப்போதோ தெருவோர கடைகள் தான் அவர் பசியை தீர்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் வருமானம் 100 200 வரை பார்க்கும் அவருக்கு 20 ரூபாய் பிரியாணி மேல் ஆசை. ஆசை என்பதை அவர் இங்கே எழுத்தாளர் அப்படியே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 20 ரூபாய் பிரியாணி மேல் ஆசை வராமல் 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி மேல் ஆசை வந்தது என்று அவர் அந்த பிரியாணியை ஒரு தடவைக்கு 2 தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டியுள்ளார். 20 ரூபாய் பிரியாணி என்றால் எப்படி இருக்கும், அந்த ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி என்றால் எப்படி இருக்கும் என்பது சாப்பிட்டு ருசித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். தன் எஞ்சிய வாழ்நாளில் ஒரு முறையாவது வயிறார 5 ஸ்டார் பிரியாணி சாப்பிட வேண்டும் என்பதே லட்சியமாக இருந்தது அவருக்கு. வீட்டை விட்டு வெளியேறிய இந்த 3 ஆண்டு காலத்தில் அது நிறைவேறவே இல்லை. முதியவர்கள் பெரும்பாலும் பக்தி கொண்டு இறைவனிடம் முக்தியை வேண்டுவர். தனக்கு நல்ல விதமான சாவு வர வேண்டும் என்று கடவுளிடம் கேட்பர். தன் சந்ததியினரை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்வர். ஆனால் அவர் ஆசைப்பட்டது எல்லாம் வயிறார ஒருவேளை நல்ல பிரியாணி மட்டுமே அவர் நினைப்பதார். ஒரு நாள் ரங்கநாதர் வீதியில் கழிவு பேப்பர் அட்டைகள் பாட்டிலை சேகரித்து பையில் போட்டு கொண்டிருந்த போது தெருவில் 500 ரூபாய் தாள் ஒன்று அனாதையாக கிடந்தது. பார்த்த அவர் கண்கள் பரவசமாயின. 100கணக்கான பேர்கள் செல்லும் அந்த சாலையில் எவர் கண்ணுக்கும் படாத அந்த ரூபாய் இவர் கண்களில் படவே முகமும் மனமும் பிரகாசமாயானது. தெருவில் கிடந்த பணம் இவர் கைக்கு மாறியது. அன்று அவரது பிரியாணி லட்சியம் ஈடேறியது. 5 ஸ்டார் முழு பிளேட் பிரியாணி அவரது மனதையும் வயிறையும் வாழ்வையும் திருப்திப்படுத்தியது. அதேவேளை மாமனாரை வீட்டை விட்டு துரத்திய மருமகள் பிரியா பள்ளி வேன் விபத்தில் தன் ஒரே மகனை பலி கொடுத்து அழுது ஒப்பாரி வைத்தது அவரின் காதிற்கு எட்டவே இல்லை. தப்பு செய்தவருக்கு எந்த ரூபத்திலேயாவது தண்டனை வந்துதானே தீரும். என்ன நேயர்களே, புரிந்ததா? அதாவது 60 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் என்பவர்கள் குழந்தைக்கு ஒப்பானவர்கள். நம்ம கை குழந்தைய வச்சு பராமரிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களையும் வளர்ந்த குழந்தையாகவே நினைத்து நாம் பாவிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சில வினோதமான ஆசையெல்லாம் வரும். கை குழந்தை கலர் கலராக இருக்கும்போது சாப்பிட்றத கேட்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த வயதானவர்களும் தன்னுடைய வயிற்றுக்கு ஒவ்வாததை கேட்பார்கள். நம்ம அப்போ தான் கல்யாணம் பண்ணி புதுமண தம்பதியினராக இருப்பாங்க. சமயத்தில் ஒரு மிடில் கிளாஸு ஒரு தம்பதிகளாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்கள பார்த்தா ஐயோ நம்ம பேசுகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்காங்களே, நம்ம நம்மளுடைய தனித்தன்மை அப்படியே பாழாகுதே, குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியலையே, அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் இந்த கதையில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஊடகமாக அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. அன்று அவரது பிரியாணி லட்சியம் ஈடேறியது. 5 ஸ்டார் முழு பிளேட் பிரியாணி அவரது மனதையும் வயிறையும் வாழ்வையும் திருப்திப்படுத்தியது.
அது அந்த அம்மாவே கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வீட்டில் பரிமாறியோ இல்லை அவங்க பையனோ செய்து கொடுத்திருந்தால் அப்போ அவர் வெளியவே போயிருக்க மாட்டார் இல்லையா? ஹோட்டலை தேடி ஏன் போகணும், நம்ம வீட்டிலையே சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு நினப்பு வந்திருக்கும். அந்த அளவு இன்றைக்கு நம்ம சந்ததியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதியவர்களை சட்டையே செய்யறது கிடையாது. ஓரளவுக்கு மேலே வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்திலேயோ இல்லைன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா சில பேர் உணவே கொடுக்காம அவங்க எப்படா சாவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 10 நாள் உணவு சரியாக கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? 15 நாள் உடம்பு வலி எல்லாமே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. இது எல்லாரும் முதிய வயதினவர்கள் இருக்கிற இடத்துல நடக்கிறது தான். இனிமேலாவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரியாணி கதையை மிகவும் தளபதி மாசு சவுந்தரராஜன் எழுதியிருக்கிறார். யோசனை என்ற இந்த சிறுகதை தொகுப்பு நம்ம யோசிக்க வைக்கிறதாகவே இருக்குது இல்லையா நேயர்களே? உங்களுடைய கதையோட என்னென்ன குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? அன்பாக வச்சுருக்கீங்களா? இல்லை அவங்கள கூட உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க பேசுகிறது கொஞ்சம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மறதி இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம மண்டையில் இருக்கிற அந்த நரம்புகள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம எப்படி இளமையில் அந்த குழந்தைங்க சின்ன மண்டையில் நம்ம உருட்டி உருட்டி தேய்ச்சி வளர்க்குறோம் இல்லையா தேங்காய் எண்ணெய் போட்டு, அதே மாதிரி வயதானவர்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம அவங்கக்கிட்ட போய் கோபத்தை காட்ட முடியாது இல்லையா? அவங்களுக்கு அப்போ தான் கையை பிடிச்சி கொண்டு போய் கூட்டிகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அடம் முடிக்கிற மாதிரி நீங்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நம்ம அந்த முதிய பருவத்தை அடைக்கும் போது தான் தெரியும். அவங்க அப்படி செஞ்சாங்களே இவங்க இப்படி செஞ்சாங்களேன்னு நம்ம சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணலை, அவங்க வயசில் தோணலை, அப்படித்தான் நம்ம நினச்சி நம்மளுக்கு சரி பண்ணிக்கணுமே தவிர நம்ம விதண்டாவாதமாக பேசி அவங்களுக்கு தான் இல்லை இருக்குல்ல என்னுடைய வாழ்க்கை பாழா போகுதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, கிடைக்கிற வேலையை பயன்படுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு அறிவுடைமை அப்படிங்கிறது தான் இந்த கதையில் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இதை உங்கள் கதையை உங்களுக்காக வாசித்தவர் லக்ஷ்மி. அடுத்த கதைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட குறிப்புகளை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா மிகவும் நன்றியாக இருக்கும். வணக்கம்.